இந்த உலகம் மிகப்பெரிய விளைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இப்போது நான் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். இப்போதே மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கு முன் நல்ல செய்தி சொன்னேன், இப்போது கெட்ட செய்தி. இஸ்லாமிய ஆட்சி உலகில் ஏற்படுவதற்கு முன்பு முஸ்லிம் சமுதாயத்தின் மீது மிகப்பெரிய அடி விழப்போகிறது. அடி மிக பெரிதாக விழப்போகிறது. இதை நான் சொல்லவில்லை, நபிமொழி சொல்கிறது. கிதாபுன் மலாஹின் ஹதீஸ் புத்தகங்கள் இறுதியில் இவற்றை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. பல உலமாக்கள் இதை படிப்பதில்லை. அதனால் அவர்களிடமிருந்து இதை பற்றி எந்த ஒரு ஃபத்வாவும் வருவதே இல்லை. அவர்களிடம் மசாயில்கள் தான் உண்டு. கிதாபுன் ஃபித்ர், மறுமையில் ஃபித்னாக்கள் எப்படி வரும், கிதாபுன் மலாஹீம், எப்படி போர்கள் வரும், கிதாபுன் ஷாத்ஷா, மறுமையின் முன்னறிவிப்புகள், இறுதி நாட்களில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி. இவற்றையெல்லாம் படித்தால் மறுமைக்கு முன் அல்லாஹுவின் மிகப்பெரிய அதாப் முஸ்லிம் உம்மத்தின் மீது எப்படி வரப்போகிறது என்று உங்களுக்கு தெரிய வரும். இதற்கு என்னை மன்னித்து விடுங்கள். அல்லாஹுவின் உதவியோடு தொலைநோக்கு பார்வையை கொண்டு நம் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், நான் எதையெல்லாம் சொல்கிறேனோ அதையெல்லாம் குர்ஆன் ஹதீஸில் இருந்து தான் சொல்கின்றேன். ஏன் இந்த அழிவு நமக்கு வர வேண்டும்? இந்த உம்மத்தே முஸ்லிமா அல்லாஹுவின் பார்வையில் பெரிய குற்றவாளிகள், மிகப்பெரிய குற்றவாளி. ஏன்? பூமியில் எந்த இடத்திலும் அல்லாஹுடைய தீன் நிலைநாட்டப்பட்டுள்ளதை காண்பிக்க முடியாது. இங்கு மதுஹப் இருக்கிறது, மஸ்ஜித் இருக்கிறது, ஹஜ் இருக்கிறது, உம்ரா இருக்கிறது. இது மதம். தீன் எங்கே? அல்லாஹ்வுடைய நிசாம் எங்கே? தீனுல் ஹக் எங்கே? நீதி எங்கே இருக்கிறது? அரசியல் எங்கே இருக்கிறது? ஷரியத் எங்கே இருக்கிறது? உங்களது பொருளாதாரம் வட்டியின் அடிப்படையில் உள்ளது. வட்டியை விட பெரிய அநியாயம் எதுவும் இல்லை. அதைவிட பெரிய அநியாயம் எதுவாக இருக்க முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த ஹதீஸில் வட்டியில் மொத்தம் 73 வகைகள் உள்ளது. 73. அதில் சிறியதும் உள்ளது, பெரியதும் உள்ளது. அந்த 73 பகுதியில் சிறிய பகுதியை செய்தாலும் அது தாயுடன் விபச்சாரம் செய்ததற்கு சமமாகும். சுனன் அபுதாவுதில் இதை எடுத்து படித்து பாருங்கள். அரசாங்கம் எதன் அடிப்படையில் இயங்குகிறது? வியாபாரத்திலும் வட்டி உள்ளது, வேளாண்மையிலும் வட்டி உள்ளது, கடனும் வட்டியில் தான் வாங்கப்படுகிறது. அதன் பிறகு விவசாயம் அனைத்தும் வட்டியில் தான் வழங்கப்படுகிறது. பூச்சிக்கொல்லி மருந்தும் வட்டியில் தான் வாங்கப்படுகிறது. விவசாயம் செய்வதற்கு டிராக்டர் வாங்கினாலும் அதையும் வட்டியில் தான் வாங்க வேண்டியது இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் இங்கு வட்டி உள்ளது. இதிலிருந்து நீங்களோ நானோ தப்பிக்க முடியாதபடி உள்ளது. நிர்வாகமோ சரி, அரசியலோ சரி, இங்கு அனைத்தும் வட்டிதான். நாம் அனைத்திலும் வட்டியில் தான் இருக்கிறோம். அனைத்தும் இங்கு வட்டியில் தான் இயங்குகிறது. எல்லாருமே தான். எங்கே இஸ்லாம்? நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாம் 2 வகைகளாக உள்ளது. இஸ்லாம் என்கிற மதம், இஸ்லாம் என்கிற தீன். நீங்கள் குர்ஆனை படிக்கிறீர்கள். மொத்த குர்ஆனிலும் இஸ்லாம் மதமாக இல்லை. ஹதீஸ்களிலும் எனக்கு தெரிந்தவரை இஸ்லாம் மதமாக காட்டப்படவில்லை. மதம் மசாயில்களுக்காக உருவாக்கப்பட்டது. பல மதுஹபுகள், ஹனஃபி மதுஹப், மாலிகி மதுஹப், ஷாஃபி மதுஹப், ஹம்பலி மதுஹப், சலஃபி மதுஹப், மேலும் உள்ளது ஜாஹிரி மதுஹப், ஜஹாஃபரி மதுஹப். இவை அனைத்தும் மசாயில்களுக்காக. மதுஹப் என்றால் என்ன? மதுஹப் 3 வகைக்குள் அடங்கும். சில அக்கிதாக்கள், சில வணக்க வழிபாடுகள், சில நூசுபாத். குழந்தை பிறந்து விட்டால் என்ன செய்வோம்? அகிகா கொடுப்போம். யாராவது மரணித்து விட்டால் என்ன செய்வோம்? ஜனாசா தொழுகை நடத்துவோம். திருமணமாகிவிட்டால் வலிமாவை நடத்துவோம். இதெல்லாம் மசாயில்கள் தான். இது தீன் கிடையாது. தீன் அல்லாஹ்வுடையது, அல்லாஹ்வுடைய நிசாம், அல்லாஹ்வுடைய அரசாங்கம். அல்லாஹ் அருளியதின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்காதவர்கள் காஃபிர்கள். நீங்களும் நானும் யார்?
தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். இதை எதிர்கொள்ளுங்கள். இது யாருடைய ஃபத்வா? அல்லாஹ்வுடையது. ومن لم يحكم بما انزل الله فاولئك هم الكافرون ومن لم يحكم بما انزل الله فاولئك هم الظالمون ومن لم يحكم بما انزل الله فاولئك هم الفاسقون. 3 ஃபத்வாக்கள் அல்லாஹ்விடமிருந்து. நாம் இறக்கியதின்படி தீர்ப்பு வழங்காதவர்கள் அவர்கள்தான் காஃபிர், அவர்கள்தான் முஷ்ரிக், அவர்கள்தான் பாவிகள், இணை வைப்பாளர்களும் ஆவார். இதுதான் உம்மத்தே முஸ்லிமாவின் நிலை. இப்போது நான் தெளிவான ஆய்வின் அடிப்படையில் விளக்குகிறேன். நபிகளாரின் புரட்சியின் வழிமுறை என்ன? நீங்களே ஆய்வு செய்யுங்கள். தப்சீர் புத்தகங்களை பாருங்கள். முதலாவதாக தாவத்தே ஈமான் குர்ஆனின் மூலமே நபிகளார் செய்தார். குர்ஆனை திரும்ப திரும்ப ஓதி காட்டுவதுதான் நபிகளாரின் தாவா. அவனே உங்களை படைத்தான், உங்களுக்கு செவியையும் பார்வையையும் உள்ளங்களையும் ஏற்படுத்தினான். ஆனால் நீங்கள் குறைவாகவே நன்றி செலுத்துகிறீர்கள் என்று கூறுவீராக. அவனே பூமியில் உங்களை பரவ செய்தான், அவனிடமே ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்றும் கூறுவீராக. எப்பொருளுமின்றி அவர்கள் படைக்கப்பட்டார்களா அல்லது அவர்களே படைப்பவர்களா? அவர்கள் வானங்களையும் பூமியையும் அவர்களே படைத்தார்களா? அவ்வாறில்லை, அவர்கள் உறுதியாக நம்ப மாட்டார்கள். முதலில் படைப்பதற்கு நாம் இயலாதவர்களாக இருந்தோமா? ஆனால் அவர்கள் புதிதாக படைக்கப்படுவதில் குழப்பத்தில் உள்ளனர். மனிதனை படைத்தோம், அவனது மனம் எதை எண்ணுகிறது என்பதையும் அறிவோம். நாம் அவனுக்கு பிடரி நரம்பை விட மிகவும் நெருக்கமாக இருக்கிறோம். நான் இறந்துவிட்டால் இனிமேல் உயிருள்ளவனாக எழுப்பப்படுவேனா என்று மனிதன் கேட்கிறான். முன்னர் எந்த பொருளாகவும் இல்லாதிருந்த நிலையில் அவனை படைத்தோம் என்பதை மனிதன் சிந்திக்க வேண்டாமா? உமது இறைவன் மீது சத்தியமாக அவர்களையும் ஷைத்தான்களையும் ஒன்று திரட்டுவோம். பின்னர் அவர்களை நரகத்தை சுற்றி மண்டியிட்டோராக நிறுத்துவோம். அவன் உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதை வெளிப்படுத்துகின்றான், உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதை வெளிப்படுத்துகின்றான். பூமி செத்த பிறகு அதற்கு உயிரூட்டுகின்றான். இவ்வாறே நீங்கள் வெளிப்படுத்தப்படுவீர்கள். மண்ணால் உங்களை படைத்து பின்னர் நீங்கள் மனிதர்களாக பரவியிருப்பது அவனது சான்றுகளில் உள்ளவை. இந்த குர்ஆன் மூலமாக ஈமானை கொண்டு வந்தார்கள். அது உறுதியான ஈமான், தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். நம்முடைய உள்ளங்களில் உண்மையாகவே ஈமான் இல்லை. அகீதா மட்டும்தான் இருக்கிறது. உறுதியான ஈமான் எங்கே? அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும். உங்களுக்கு ஒரு கேள்வி. மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை உள்ளது என்பதில் உண்மையாகவே ஈமான் இருக்கிறதா? நிரந்தரமான வாழ்க்கை மறுமைதான் என்பதில் உண்மையாகவே ஈமான் இருக்கிறதா? குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பதில் உண்மையிலேயே ஈமான் இருக்கிறதா? ما أنزلنا عليك القرآن لتشقى إلا تذكرة لمن يخشى تنزيلا ممن خلق الأرض والسماوات العلى الرحمن على العرش استوى له ما في السماوات وما في الأرض وما بينهما وما تحت الثرى وأن تجهر بالقول فإنه يعلم السر وأخفى الله لا إله إلا هو له الأسماء الحسنى. உங்கள் இதயங்களை சோதியுங்கள். அல்லாஹ்வின் வேதத்தின் மீது நம்பிக்கை இருந்திருந்தால்
அதை புரிந்து கொள்ள அரபு மொழியை கற்க முயற்சி எடுத்திருப்பீர்கள். ஆங்கிலம் பயின்றீர்கள், அதுவும் ஆங்கிலேயர்களுக்கே கற்றுத்தரும் அளவிற்கு. என்ன பயன்? PhD இவையெல்லாம் கற்றீர்கள், ஆனால் சிறிதளவும் அரபு மொழியை கற்கவில்லை. நாளை மறுமையில் என் குர்ஆன் மீது நம்பிக்கை இருந்ததா என்று கேட்பான். வேதத்தை புரிய நீ எடுத்த முயற்சி என்ன? நீ அதை படித்தாயா? புரிய வைத்தாயா? அதை புரிந்து கொள்ள அரபி பயின்றாயா? இல்லை, பொய் சொல்கிறாய். எனக்கு எந்த ஒரு ஈமானும் இந்த வேதத்தில் இல்லை. ما آمن بالقرآن من استحل محارمه. அல்லாஹ்வின் ஆட்சி நடக்க வேண்டிய இடத்தில் வட்டியை கொண்டு வந்து நிறுவினார்களே, அவர்களுக்கு ஈமான் இருக்கிறதா? நபிகளார் கூறினார், யார் ஹராமானதை ஹலாலாக்கி கொண்டார்களோ அவர்களுக்கு ஈமான் இல்லை. நாம் இப்ப முக்கியமாக சரி செய்ய வேண்டிய விஷயம் ஈமானை தான். ஈமான், அக்கீதா இல்லை, ஈமான். இதனை வெறும் வாயில் சொல்லக்கூடாது, உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும். யார் இங்கே வந்தார்களோ அவர்களுக்கு ஈமான் உருவானதோ அவர்களுக்கு தஸ்கிரே ஃபிக்ர், தஸ்கீரே கல்ப், தஜ்லியா ரூஹ், தஸ்கியா நஃப்ஸ். நமக்குள் இருக்கும் அசுத்தத்தை நீக்கிவிட்டது இந்த குர்ஆன். இந்த குர்ஆன் எவரது உள்ளத்தில் இறங்குகிறதோ அவர்களை முழுமையாக தூய்மையாக இது ஆக்கிவிடும். தீய சிந்தனைகளிலிருந்து தூய்மை, கெட்ட எண்ணத்திலிருந்து உள்ளத்திற்கு தூய்மை, உள தூய்மை.